வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி பாருங்கள் எங்களுக்கு என்ன மீன் கிடச்சிருக்குன்னு. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி நெத்திலி கிடச்சிருக்கு. நம்ம தலையை பகுதி ஆஞ்சி எடுத்து இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை நம்ம அவியலுக்கு தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஆஞ்சி எடுத்துக்கிறோம் நெத்திலியை. வாங்க வீடியோக்குள்ள. நெத்திலி சைஸாக பாருங்கள். இதோட பெருசாக இருந்தால் தான் கோவா நெத்திலின்னு சொல்லுவோம். இது கருப்பு நெத்திலி. பாருங்கள், நெத்திலியில் செவ்வுலே கிடையாது. நம்ம தலைப்பகுதி இப்படி பிச்சு எடுத்துக்கிறனுங்க. வந்துருச்சு. இப்படி வயிற்று பகுதியில் இப்படி கையை வச்சு எடுத்தோம்னா அந்த குடல் எல்லாமே வந்துடும். இந்த வாழை இப்படி ஆஞ்சிக்கிற வேண்டியதாங்க. செவ்வளோ அவ்வளவா இல்லைங்க, பொடி செகலாக இருக்கும். நம்ம இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி போட்டுக்கிற வேண்டியதாங்க அவியலுக்கு. வாழை பிக்கட்டாலும் இப்படி வாழோடையே போட்டு அவிக்கலாம். அவியல் வைங்க, பொரிச்சாலும் சரி அவியல் வச்சாலும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தலைப்பகுதி இப்படி பிடிச்சிக்கிட்டு பிச்சோம்னா வயிற்று பகுதியில் உள்ள குடல் வெளியே வந்துடுங்க. இப்படி தாங்க ஆஞ்சி எடுக்கணும் நெத்திலியை. தலைப்பகுதியை பிச்சுட்டுங்க இந்த நடுவாக்குள்ள உள்ள குடலை இப்படியே எடுத்துடணும். கையை வச்சு எடுத்தோம்னா வந்துடும். இப்படியே எல்லா நெத்திலையும் ஆஞ்சி எடுக்கணும். குழந்தை பெற்றவங்களுக்கெல்லாம் இந்த நெத்திலியை கொஞ்சம் பூண்டு அதிகமாக வச்சு நல்லா அவிச்சு கொடுங்க. மிளகு சீரகம் ஊற்றி கொடுக்கலாம். பாருங்கள், எல்லா நெத்திலையும் ஆஞ்சி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம கொஞ்சோண்டு உப்பை போட்டு லைட்டாக உரசுவோங்க. உரசி நல்லா அலசி எடுத்துட்டு அம்மியில் தேங்காய் சீரகம் வச்சு அரைச்சிக்கிடுவோம். அரைக்கும் போது நான் சொல்லி அரைக்கேன் என்ன சேர்த்துக்கிறேன்னு. கொளுத்த நெத்திலி உப்பை போட்டு அப்படியே உரசி எடுத்துருவோங்க. பிஞ்சு போய் இருந்துச்சு. இப்போ நல்லா உப்பை போட்டு நம்ம உரசி கழுவி எடுத்துட்டு மூடி வச்சுட்டு நம்ம தேங்காயை போய் அரைப்பங்க அம்மியில். என்னது கொண்டு வந்திருக்க? மீன் கொண்டு வந்திருக்கிறாப்புல. கடலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தான் தம்பி. என்ன மீன் கொண்டாங்க பாப்பா? தம்பி கடலுக்கு போயிட்டு மீன் கொண்டு வந்திருக்கான். என்னென்ன மீனுன்னு சொல்லி பார்ப்போம். இது ஊளி மீன்,
இது பண்ணா மீனுங்க. இது வந்து கும்முலா அசலன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு. இது வந்து கொதிப்பு மீன். இது வந்து சூப்பரான்னு சொல்லுவோம் நாங்கள். ஒரு காரா கிடக்குது, நெய்க்காரா, கொதிப்பு காராவாம் 2 கிடக்கு. 4 வரிறால் கிடக்கு. ஒரு வாழை மீன் கிடக்குது. அப்புறம் ஊளி தாங்க, ஊளி ஒரு மஞ்சப்பாறை கிடக்கு. ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன்னு நல்லா. சீரகமும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிருவோம். அப்புறம் பூண்டு, தக்காளி, மிளகாயை சேர்த்து அரைச்சிக்கிருவோம். தேங்காய் சீரகம் அவியலுக்கு வந்து, நெத்திலி அவியலுக்கு வந்து இந்த பொருள் தாங்க சேர்க்கணும். வச்சுக்கிடுவோம். உரப்புக்கு நான் 6 மிளகாய் வச்சுருக்கிறேன். நீங்கள் தேவையான மிளகாயை அரைச்சிக்கோங்க அவியலுக்கு. பூண்டு அரைச்சிக்குவோம். தேங்காய், சீரகம், மிளகாய், தக்காளி, பூண்டு இது தாங்க அவியலுக்கு. இது கூட சேர்த்து மஞ்சள் தாளிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம அரைக்கிற மசாலாவை அப்படியே தண்ணியை ஊற்றி புளி ஊற்றாமல் தாங்க அவியல் வைக்கணும். சேர்த்துக்கிடுவோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். மீன் குழம்பு சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம அம்மியில் அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிடுவோம். மஞ்சப்பொடி சேர்த்துக்கிடுவோம். மசாலா தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். நல்லா கொதிச்சு மசாலா பச்சை வடையெல்லாம் மாறினதுக்கப்புறம் கொதிச்சு வரையில் நம்ம நெத்திலேயே சேர்த்துக்கிடுவோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோங்க.
கமகமண்டு வாசம் வந்துருச்சு. இப்போ பாப்பங்க திறந்து பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம நல்லா வெட்டி எடுத்து அலசி வச்ச நெத்திலியே இப்போ சேர்த்துருவோம். நல்லா அவியட்டுங்க. நம்ம தட்டை மூட வேண்டாம், அப்படியே கொதிச்சு நல்லா வத்தி வரட்டும். நெத்திலி அவியல் வெந்துருச்சு நல்லா. இப்போ இறக்கி வச்சு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்க, மண் சட்டியில் நம்ம அவியல் வச்சாலும் சரி எப்படி கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். மண் சட்டியோட சூடு அப்படி கொதிக்க, நம்ம அடுப்பில் எப்படி நெருப்பு வச்சு கொதிக்க விடுமோ அப்படி கொதிக்குது பாருங்கள். இறக்கிட்டு வந்தோம். நல்லா நெத்திலி நல்லா தேங்காய் சீரகத்தை ஊற்றி நல்லா அவியல் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ஆனால் சுட சுட இருக்குது. இப்படி நெத்திலாம் கிடச்சிச்சுண்டா நல்லா வெட்டி க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி அவியல் வச்சு பொரிச்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவியலுக்கு பாருங்கள் சரியான டேஸ்ட்டாக இருக்கு. இன்றைக்கி அருமையான சாப்பாடுங்க. நெத்திலி அவியல் வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.